இங்க ஒரு மாஸ்டர் ஒருத்தனை மூலிகை தண்ணியில முக்கி அவன் உடம்புல மந்திர எழுத்துக்களை எழுதுறாரு. அதுக்கப்புறமா சில மந்திர வார்த்தைகளை சொல்லி அவனை தொட்டதுமே அவன் பாடி ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இப்ப அந்த மாஸ்டர் ஒரு ஸ்பியர் எடுத்து அது ஒரிஜினல் காட்டுறதுக்காக அங்க இருக்க வாட்டர் பேக்ல குத்துறாரு. அதுக்கப்புறமா அவர் அதே ஸ்பியரை வச்சு லீயோட பாடியில கண்டினியூஸா அட்டாக் பண்றாரு. பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஆகல. அதே நேரத்துல இன்னொரு மாஸ்டர் கத்திய வச்சு அவனை வெட்டுனா அப்பவும் ஒரு சின்ன கீறல் கூட விழல. சோ லீ அவங்க சொன்னது மாதிரியே அவன் பாடி இரும்பு மாதிரி ஆயிருச்சுன்னு புரிஞ்சுக்கிறான். கடைசியா அந்த மாஸ்டர் சில மந்திர பேப்பர்களை கொடுத்து அதை ஊர் முழுக்க போட்டுட்டு வர சொல்லி அவனை அனுப்பி வச்சிடறாங்க. அங்கிருந்து வெளியே வந்த லீ மார்க்கெட்ல சில ரவுடி பசங்க பிரச்சனை பண்றத பாக்குறான். உடனே அவங்களோட சண்டை போட ஆரம்பிக்க அந்த ரவுடிகளோட தலைவன் அவனை கேட்ச் பண்ணிடுறான். அப்ப லீ அவன் பவரை காட்டலான்னு கான்பிடென்ட்டா அவன் கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து அவனை வெட்ட சொல்றான். பார்த்தா அவன் கத்தியை வச்சதுமே லீயோட உடம்புல இருந்து பொல பொலன்னு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மாஸ்டர் 2 பேரும் ஃப்ராடா இருப்பாங்க. அவங்க அட்டை கத்தியை வச்சு அவனை ஏமாத்தி அனுப்பிட்டு அவன் வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் அடிச்சிட்டு போயிருப்பாங்க.